இதே மூவி எப்படி ப்ரோ இது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம். என்ன மாதிரி கான்செப்ட் என்ன சொல்ல வர? பழைய இதயம் அந்த அந்த மாதிரி தான் லைக் ஒரு ஒன் சைட் லவ்வை பேஸ் பண்ணி தான் லைக் இந்த படமே இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. அதர்வா எப்படி ப்ரோ? அதர்வா அந்த அந்த கேரக்டருக்கு எனக்கு அந்த படம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்டாக கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. பட் அதான் லைக் ஒரு மாதிரி நல்ல படம், அவ்வளோதான். கயாதோ வாஸ் ஓகே. ஆக்சுவலி நான் பிரீத்திக்காக தான் வந்தேன். பிரீத்தி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. பிரீத்தியோட பொசிஷன் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கயாடோ அவங்களதும் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. ஒரு நல்ல படம். ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லவ் லைக்னு சொல்கிற ஒரு எவர்கிரீன் ஃபீல் லவ் குட் பண்ண பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த தேவையில்லாமல் இந்த நிறையா அதுக்கு முன்னாடி வந்து யூத் அந்த மாதிரி லவ் டுடே அந்த மாதிரி இப்போ வந்துச்சு ஒன்று வித் லவ் அந்த மாதிரி படம்லாம் போய் பார்த்ததுக்கு இது ஒரு நல்ல ஒரு எவர்கிரீன் ஒரு 90s மூவி லவ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான் அந்த பழைய இதே முறையில் வந்துட்டு ஒன் சைடாகவே லவ் சொல்ல மாட்டார். இப்போ இதுலேயுமே அப்படியே ஒன் சைடாகவே கடைசி வரையும் சொல்லலாம். இப்போ கிளைமேக்ஸ்லேயே சொல்லலை ஒரு லவ். கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர்லேயே போயிட்டுருக்கு. சீரியஸாகவே ஒரு நல்ல ஒரு ஃபகத் ஃபாசில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், கைடில் ஒவ்வொரு எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப வரல, ஒரு குரூப் சீன்ஸ் மட்டும் தான் வராங்க. பட் அது வர ஒவ்வொரு சீனுமே நல்லாயிருக்கு. அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டில் ஃபகத் ஃபாசில் அந்த ஓகே படத்தை லாஸ்ட்டில் ஆரியா கூட்டு வரல அந்த மாதிரி கூட்டு வராரு. தேட்டர்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சீரியஸாகவே பயங்கரமாக இருக்குது. தமிழ் மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஹாரி ஜெயராஜ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த கல்யாண சாங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி அதான் சொல்கிறேன்னா, இப்போது எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். ஏன்னா அந்த பழைய இதே முறையில் இருக்குல்ல, அவங்க அப்பா நடித்தது அதுக்கு அந்த லெவலுக்கு அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவங்க போய் பார்த்த படம். இப்போ ஜென்ரேஷன் இவங்க வந்து பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது படம். இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபகத் ஃபாசில் கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதர்வாவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதுலேயும் ஃபுல்லாக ஒன் சைடு தான் பண்ணுறாரு. லவ் சொல்ல முடியாமல் இருக்கிற பசங்களுக்கு இது நல்லா கனெக்ட் ஆகும். இன்டர்வல் சீனில் இதே முரளி அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. சுதாகர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா காமெடி கனெக்ட் ஆகுது நல்லா பெருசாக. ஹீரோயின் தான் மெயின் ரோலே. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. ஒன் சைடு லவ்வர்ஸுக்கு கன்ஃபார்ம் கனெக்ட் ஆகும். வந்து பார்த்தாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லா ஜானர்ஸ்லேயும் பண்ணியிருந்தாங்க. டான்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பாட்டு எல்லாமே. அப்புறம் ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சூட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்லலை. அது ஒரு மாதிரி அது மட்டும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பழைய ஓல்டாக இல்லாமல் எல்லாமே எங்கள் ஜென்சி கிட்ஸ்க்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி மேட்ச் ஆன மாதிரி இருந்தாங்க. 3 ஹீரோயின்ஸ்ன்றதுனால ஒரு ஹீரோயின் பார்த்து மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. 3 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபயத் ஃபாசில் அந்த கடைசியாக வந்துட்டு சாங் வந்துட்டு போட்டாங்க, ஹில்லு மின்னாட்டின்னு போட்டாங்க. அதில் தான் எல்லா தேட்டரே அதிகமாக கற்றுனது அந்த ஃபயத் ஃபாசில் அந்த கிளைமேக்ஸ்க்கு மட்டும் தான். அதனால சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியெலாம் நல்லா இருந்துச்சு. சார் படம் சூப்பராக இருந்துச்சு சார். லவ்லியான படம், அழகான படம், அவ்வளோ கேஸ்டிங்ஸு, அவ்வளோ சந்தோஷமான படம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, காதல், பொண்ணுங்க பசங்க எப்படி பழகிறாங்க. இந்த காலத்து பசங்க நம்மளாம் தப்பாக பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இந்த காலத்து பசங்க எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்வில் அழகாக காட்டுற படம் சார். அவங்க அதாவது வந்து ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றவனை கேட்டதை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்து முரளி பேர் வந்து அதர்வா அழகாக காப்பாற்றிருக்காரு. ஸோ அப்படிங்களா முதலி வந்து எப்படி இதயம் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரோ இந்த காலத்து பசங்களை படம் கதை எடுத்து அதர்வா சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஹீரோன்னு வந்து ஆக்சுவலாக வந்து கைடி லோகர் நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக் வந்து ஒரு சாங் நல்லா இருந்தது சார், குத்து சாங். பட் தேவையில்லாமல் நிறைய இடத்துல வந்து பிஜிஎம்ஸ் நிறையா போட்டு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதை நான் சொல்லி ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம், அவர் வந்து பரிதாபங்கள் சுதாரணம் சொல்லி ஆகணும். அவர் அழகாக வந்து இவ்வளோ வருஷம் கழித்து நல்ல பிரேம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா செமையாக காமெடி பண்ணியிருக்காரு. ரக்ஷன் இதில் பார்க்குறது விஜய் டிவி விஜய் ரக்ஷன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். அவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பாசிங் மாதிரி தான் போகிறாங்க. மெயின் வந்து கதை வந்து மெயின் ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா வந்து அதர்வா தான். ஸோ இந்த கதை வந்து அதர்வாவுக்கும் லவ்வுக்கும் அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி சுதாகருக்கும் அவங்களுக்குள்ளே போகிற கதை தான். ஓவராலாக சூப்பரான படம். இதே முரளி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதர்வாவோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. இவரோட
இதுக்கு முன்னாடி நடித்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட் வரைக்கும் லவ்வவே சொல்ல, 3 ஹீரோயின் வந்தாங்க, 3 ஹீரோயினுக்கு லவ்வவே சொல்ல. லைக் அவரோட டேடியோட ஒரு ஓல்டு பட வேர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு சில சீன் வந்து இதில் இருக்கும். லைக் வந்து 90s கிட்ஸோட அந்த லவ் ஹேண்டில் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போர்ஷன்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வைஸ் வேறு லெவல், சாங்லாம் பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லேக் இருக்குது. ஒரு அந்த படத்தோட கண்டினியூட்டியே இல்லாமல் அங்கங்கே அப்படியே பிச்சு போட்ட மாதிரி ஒரு சில விஷயம் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அந்த டீம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த டீமுக்காக படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் டைலாக் டெலிவரிலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சார். சூப்பராக இருந்துச்சு. அவரோட சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் வந்தோடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு போர்ஷன் வந்திருக்காங்க, அதுவுமே வந்துட்டு ஐயோ இது அந்த படத்தில் நடித்தவராச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த படத்தை ரிமைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. நிறைய பேர் ஐயோ எப்படா லவ்வர் சொல்லுவீங்கன்னா இப்படி மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி எப்படா இவர் லவ்வர் சொல்வார் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. எனக்கே காண்டாயிடுச்சு. ஏன்னா 3 லவ் வந்துச்சு, 3 லவ்வுக்கு ஒரு லவ் கூட ஐ லவ் யூ சொல்லவே இல்லையேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் பொண்ணே லவ் யூ சொல்லிடுச்சு, அவ்வளோதான். ஓவரால் படம் நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் வந்து பார்க்கலாம். அங்கங்கே லேக் இருக்கனால இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. சாங்லாம் செம்மையாக இருந்துச்சு சார், எல்லோரும் வந்து பாருங்கள். இதே முரளி மூவி வந்து ஓவராலாக ஒரு நல்ல மூவி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து வாட்ச் பண்ணலாம். சுதாகரோட ஜோக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது, அவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபஹத்தோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத் வர சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதர்வா வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு சொல்ல வேணும், அவர் அழகாக தான் இருந்தார். முரளியோட ரெஃபரன்ஸ்லாம் எதனா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தோட கதை மாதிரிலாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு கான்செப்ட். பட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விஷுவல்ஸில் அழகாக இருந்தாங்க. அதர்வாவுமே செம அழகாக இருந்தார். 2 ஹீரோயினுமே கயாடுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரீத்தி வந்து எனக்கு பிரீத்தியோட ஆக்டிங் இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாஸ்ட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் பிளாஸ்ட் பார்க்கல, பட் இந்த மூவியில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரீத்தியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதர்வாதா எல்லா சீக்வன்ஸில் லாஸ்ட்டில் வெட்டிங் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஃபஹதோட சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த ஒரு கேரக்டருக்கு இல்லை, அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அந்த கான்செப்ட் பையன் நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் அப்பா மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கலவையாக கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. படம் நல்லா தான் இருக்குது. எங்கள் நடுவில் நம்ம கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ ஏண்டா லவ்வோ சொல்லாமல் இருக்க, இதை விட உனக்கு நல்ல டைம் கிடைக்காதுரா, நல்ல ஒரு மொமெண்ட்ரா மிஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே தாண்டி பார்த்தா சரி, அப்படியே கிளைமேக்ஸில் கல்யாணம்லாம் நிப்பாடிடுவாங்க. இவர் லவ் பண்ண பொண்ணோடே திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். அங்கேயும் வந்து லவ்வர் சொல்வாரான்னு பார்த்தா இல்லை. பட் ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு நல்ல கிளைமேக்ஸோட முடியுது. விஷுவலாக நல்லா இருக்குது. நீங்கள் ஹீரோயின்ஸ் உட்பட அந்த லொக்கேஷனு, காஸ்டியூம் மாற்றுறது, கொஞ்சம் அந்த சினிமோட்டோகிராஃபியை காமிக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங்கை வந்து நீங்கள் பயங்கரமாக காமிச்சிருக்கலாமே, ஏதோ நார்மல் கேரக்டராக ஒரு கேமியோவை கொண்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி யோசிப்போம். பட் கடைசியாக அந்த ஆவேசம் படத்தில் இருந்து ஒரு பாட்டு போடுவாங்க, தேட்டர் செம்ம வைப்பு, பைசா வசூல் மாதிரி பசங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குண்ணா. அந்த காமெடி வந்து பரிதாபங்கள் டீம் இருக்காங்க, ப்ளஸ் விஜய் டிவி ரக்ஷன் அவரெல்லாம் இருக்காங்க. ஸோ என்னென்னா காமெடி திணிக்காமல் கரெக்டாக அந்த ஒரு அந்த போகிற ஃப்ளோவில் ஒரு காமெடி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் 90s கிட்ஸுக்கு, இந்த இன்ட்ரோவர்ட்ஸுக்கான படம் இது. அதான் 2K கிட்ஸுக்கே எவ்வளோ படம் எடுப்பாங்க, அது நமக்கே அழுத்து போயிடும். கொஞ்சம் 90s கிட்ஸ் எல்லாம் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் படம் பார்க்கட்டுமே என்ன.